இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நாம நீர் பூசணிக்காய், வெள்ளை பூசணி, இது ரொம்ப நல்லதுங்க. சாம்பார் வச்சுக்கலாம், நம்ம பொரியலாகவும் செஞ்சுக்கலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம். கிட்னிக்கு அவ்வளோ நல்லது. வெய்ய காலங்களில் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க இந்த காயை இப்போ நாம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இதை சாம்பார் வைக்க என்னென்ன தேவை: சின்ன வெங்காயம், தக்காளி பழம் 2, சிறிதளவு இஞ்சி, பூண்டு ஒரு 3 கட்டி எடுத்துக்கங்க, வரமிளகாய் 4 இளவறுப்பாக வறுத்துக்குங்க. அத்துடன் சோம்பு சிறிதளவு, நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்குங்க. தாளிப்பதற்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 4, சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி, நம்ம தேங்காய் இந்த மிளகா செலவெல்லாம் செஞ்சு வச்சுருப்போம், அதையும் எடுத்து சேர்த்து, அத்துடன் புளி சேர்த்துக்குங்க. இதை பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நீர் பூசணிக்காய் சாம்பார் ரெடி. அத்துடன் உப்பு சேர்த்துக்குங்க, சிறிதளவு மஞ்சள் பொடி, ரொம்ப சுவையாக இருக்குங்க. நாம் பருப்பு சாம்பார்லேயும் இது போடலாம். நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை நம்ம ஜூஸ் போட்டுக்கலாங்க. இதை பொடி பொடியாக நறுக்கி 1 டம்ளர் நம்ம மிக்சியில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நைஸாக அரைக்கணும். அத்துடன் சிறிதளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சுவையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாமளும் சாப்பிடலாம், நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. இந்த காய் ரொம்ப அபூர்வமான மூலிகைங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. மேல விவரங்களுக்கு ஈஸ்வரியின் 4 மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுவோம், உங்களுக்கு உடனே வந்து சேருங்க.